கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் கூட நம்முடைய ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அவரை பாட போகிறோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடிலும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடிலும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. அன்புள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். இந்த உலகத்திலே உம்மை தவிர வேற ஒரு தேவன் இல்லை. நீர் ஒருவரே பரிசுத்தராயிருக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். நாமமே மகிமைப்பட செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கூட நம்ம தியானிக்கும்படியாக யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையின் கடைசி பகுதியை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். பல நேரங்களில் ஆண்டவராகிய கர்த்தர் அவரிடத்தில் வருகிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்களோடு கூட இருப்பது கூட சில நேரம் அவர்களுக்கு தெரியாத விதத்தில் ஆண்டவர் மறைந்திருந்து நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். சில நேரங்களில் நம்ம கடந்து போகிற பாதைகள், கடினமான சூழ்நிலைகள், நெருக்கடியான நேரங்கள், இதிலெல்லாம் நான் நினைப்போம், ஆண்டவர் என் கூட இல்லையோ, ஆண்டவர் என் நடுவில் மறைந்தவராய் இருக்கிறாரோ. அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று சொன்னது போல சில நேரங்களில் தேவன் நாம் அறியாத விதத்தில் நம்ம கூடவே இருந்து நம்ம வாழ்க்கையில் செயல்படுவார். முந்தின புஸ்தகத்திலே லூக்கா சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது எம்மாவூருக்கு போகிற சீசர்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. 13வது வசனத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம்
13 படித்து பாருங்கள். அன்றைய தினம் அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டு இருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. பார்த்தீர்களா, இயேசு இந்த 2 பேர் பேசிக்கொண்டு போகிறவர்கள் நடுவில் இயேசுவும் போகிறார். ஆனால் இயேசு அவர்களோடு கூட சேர்ந்து நடந்து போன போதும் கூட அவர்களை அல்லது அவரை அவர்கள் அறியாதபடிக்கு அவர்கள் கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்கிற அந்த ஒரு உணர்வு கூட அல்லது இருக்கிறார் என்கிற அந்த நிலை கூட நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத விதத்தில் பயங்கரமான பாடுகளும் போராட்டங்களும் சில நேரம் வரும். அந்த பாடுகள் மத்தியில் நம்ம நினைப்போம், ஆண்டவர் என் கூட இல்லையோ, என்னை விட்டு விட்டாரோ, என்னை விட்டு தூரமாய் போய்விட்டாரோ என்று கூட நமக்கு தோணும். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அதற்கு பிறகுள்ள பகுதியெல்லாம் நீங்கள் நேரம் எடுத்து படித்து பாருங்கள். அந்த எம்மாவூருக்கு போகிற சீசர்களோடு அவர் பேசிக்கொண்டே போகிறார். அப்படியே நடந்து போகும்போது இவர்கள் பேசுகிறதெல்லாம் இயேசு கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தின் பாரங்கள், நம்முடைய கவலைகள் யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் நாம் நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிற வேதனைகளை புலம்பும் பொழுதும் அல்லது மற்றவர்களோடு பேசும் போதும் நம்முடைய தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார். உங்கள் கூட தான் இருக்கிறார். உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களுடைய இருதயத்தின் வியாகுலங்களை அறிந்து சில நேரம் அவர் கேளாதவர் போல இருக்கிறதாக நமக்கு தோன்றும். ஆனால் அவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். இப்படி அவர்கள் பேசிக்கொண்டே போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்தலம் வந்த உடனே ஆண்டவர் இயேசு அந்த எருசலேமில் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த காரியங்களையெல்லாம் அவரே விளக்கி சொல்லிவிட்டு அவர் 28வது வசனத்தில் அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களை விட்டு போகிறது போல காண்பித்த பொழுது அவர்கள், இல்லை, நீர் இவ்வளவு நேரம் வந்து விட்டீர், சாயங்காலம் ஆகிவிட்டது, இப்பொழுது பொழுது போயிற்று, நீர் இப்பொழுது எங்களோடு கூட வந்திருந்து தங்க வேண்டும் என்று அவருடைய வீட்டுக்கு அழைத்த போது இயேசு அவர்களோடு கூட பந்தி இருந்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்த போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவரை அவர்கள் அறிந்தார்கள். இப்போ 31 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அன்பு தேவ பிள்ளைகளே, பார்த்தீங்களா, அவனுடைய கண்கள் திறக்கப்படாதனால தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்காருங்கிற உணர்வு நமக்கு இல்லை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் இயேசு உங்கள் கூட தான் இருக்கிறார். ஆனால் உங்கள் கண்கள் மூடப்பட்டு இருக்கிறதுனால அவரை காண முடியவில்லை. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, என் கண்கள் திறக்கப்படணும், எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் என் கூட இருக்குத நான் அனுபவிக்கணும், உணரணும்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உணர்த்தி உங்களை நடத்துவார். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி. வாழ்க்கையின் இன்னலான சூழ்நிலைகளிலும் இக்கட்டான பாதைகளிலும் தேவன் என் கூட இல்லையோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்கள், ஆண்டவரே, தரித்திரத்திலும் வேதனையிலும் கண்ணீரின் மத்தியிலே கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று எண்ணி புலம்புகிற மக்களுக்கு நான் உங்களுடனே கூட தான் இருக்கிறேன் என்கிற அந்த வார்த்தையை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து திடப்படுத்தி ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.